சுனாமி பேரலையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1027 பேர் பலியான நிலையில் கடல் பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலகையே புரட்டி போட்ட சுனாமி நிகழ்ந்து இன்றைய தினம் 21 ஆண்டு நிறைவடைகிறது. இந்த நாளில் தமிழகம் முழுவதும் கடற்கரையில் மக்கள் உயிரிழந்த அந்த உறவுகளை நினைத்து பால் ஊற்றியும் அதே போன்று மலர்கள் தூவியும் தொடர்ச்சியாக அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் 1027 பேர் பலியாயிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அதே போன்று கொட்டில்பாடு, குளச்சல், ராமந்துறை போன்ற பகுதிகளில் மீனவர்கள் நேரடியாக கடற்கரைக்கு வந்து பால் அதே போன்று மலர் தூவி இன்றைய தினம் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றனர். நம்மோடு மருத்துவர் வினிலால் சிங் இணையரார். அவரிடம் கேட்போம். அன்றைய தினம் சுனாமி நிகழ்ந்த அன்று களப்பணியில் இருந்த ஒரு நபர், அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். 21 ஆண்டுகள் ஆகிறது. அன்றைக்கு நீங்கள் பார்த்த காட்சிகள் என்னவாக இருக்கும்? 2004 டிசம்பர் 26ஆம் தேதி அன்று காலை நான் என்னுடைய மருத்துவமனையில் டிவி பார்த்து கொண்டு இருக்கும்போது பெரிய ராட்சச அலை வந்து மக்கள் பயந்து பீதி எடுத்து ஓடுகிற அந்த செய்தி டிவியில் பார்த்து ஒரு 5-10 நிமிடங்கள் தான் ஆயிருக்கும். அப்படி பாடி தூக்கிட்டு வராங்க பேஷண்ட்ஸ் எல்லாம், அப்படி உயிரோடையும் உயிர் இல்லாமலையும் மருத்துவமனையை தூக்கிட்டு வராங்க. அந்த சோக காட்சியானது பார்க்கும்போது அது எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். என்னுடைய மருத்துவமனை காந்தி ஜங்ஷனில் இருக்குது. காந்தி ஜங்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 25-30 பிணங்கள். அது அன்று நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து எமர்ஜென்சியாக வெண்டிலேட்டர் தேவைப்படுறாங்களோ உடனே ஷிப் பண்ணோம். அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின் அங்கே இறந்த மக்களை வந்து அங்கே அரசுக்கு தகவல் கொடுத்து அங்கேருந்து கொண்டு செல்லப்பட்டது. மீண்டும் அந்த 2-3 வாரங்கள் பெரிய வேதனைப்பட்டோம். நாங்கள் அங்கே சுனாமி வருதுன்ட்டு நாங்கள் பேக் பண்ணி போகிறதும் திருப்பி மீண்டு வர்றதும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, மீனவர் மக்களுக்கு கடலுக்கு செல்லும்போது அவங்களுக்கு அந்த நவீன கருவி அந்த கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் மீனவர் பிரதிநிதி ஜோகதான் இணையரார். அவரிடமே கேட்பார். மீனவர்களுடைய பாதுகாப்பு இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை. என்ன என்றால் இன்றைய நம்ம நாடு முன்னேறி செல்கின்ற நாடு, விஞ்ஞானத்திலே சிறந்த நாடு. ஆனால் மீனவர்கள் மட்டும் கடலுக்கு சென்றால் அவர்களுக்கு உடனடியாக அவரை அழைப்பதற்கும் ஆபத்து என்றால் உடனே கரைக்கு திரும்புவதற்கான வசதிகளை இதுவரை மத்திய அரசு இதுவரை செய்து கொடுக்கவில்லை. அதை உடனடியாக அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். வேண்டிய உபகரணங்களை இதை உடனடியாக அனைத்து மீனவர்களுக்கும் வழங்கும். குறிப்பாக சேட்டலைட் வச்சு அனைத்து விசைப்படகுகளுக்கும் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒயர்லெஸ் கொடுக்கணும். சேட்டலைட் ஃபோனு ஒயர்லெஸ் எல்லாமே வச்சு கொடுத்தே ஆகணும். அது இல்லாமல் உடனடியாக அவர்களை காப்பாற்றுறது கடல் ஆம்புலன்ஸ் வேணும். ஹெலிகாப்டர் தளம் முக்கியமானது. மீனவர்கள் கடலில் காணாமல் போனால் அவர்கள் உடனடியாக அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு ஒரு ஹெலிகாப்டர் தளம். அது நான் எங்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கை. இன்றைக்கி யாருமே அதை கண்டுக்கல. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் மீனவர்கள் நலனுக்காக இந்த கடல் ஆம்புலன்ஸையும் இந்த ஹெலிகாப்டர் தளத்தையும் கண்டிப்பாக தரணும். அதே போல் சேட்டலைட்டு ஃபோன் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் என்பதை நாங்கள் நேரத்தில் கேட்டுக்கோம். சுனாமி பேரலை நிகழ்ந்து இன்றைய தினம் 21 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இன்றும் மீனவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றே கூறப்படுகின்றன. எனவே வரும் நாட்களில் மத்திய மாநில அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.